Good morning students. Next topic வந்து relations. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து செட்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது அதில் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன், 3 ரிலேஷன் இருக்குது. இதுதான் பேசிக் ரிலேஷன்ஸ். இப்போ இதனுடைய டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். எஸ் அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். Let S be a non-empty set. அதாவது எஸ்ங்கிறது எஸ்ங்கிற செட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. நான் எம்டி இல்லாத செட்டு. ஆருங்கிற ரிலேஷன், லெட் ஆர் பி a relation on S. Relation on S. இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆறுங்கிற இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கினாக்கா, ஏ இஸ் related to A. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா, A is related to A. அப்போ என்ன, இந்த ஆறுங்கிற ரிலேஷன் என்னன்னாக்கா, ஆர் ஈக்குவல் டு ஏ கமா ஏ, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நான் செட் எடுக்கிறேன். எஸ் ஈக்குவல் டு 1,2 சிம்பிளான ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதில் ரிலேஷன் வந்து 1,1 2,2 இந்த மாதிரி இருந்தாக்கா, அதாவது இந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3ன்னு ஒரு எலமெண்ட் வந்து அங்கே 3,3 அந்த மாதிரி இருந்தாக்கா அது ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ரிலேட்டட் டு ஏ இருக்குல்ல, இந்த ஏங்கிறது ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா, A is related to B, B is related to A. அதாவது இங்கே எழுதும் பொழுது நான் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துக்கிறேன். 1,2 ரிலேஷன் எழுதும் பொழுது நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் 1,2 2,1. இப்போ 1 இஸ் ரிலேட்டட் டு 2, 2 இஸ் ரிலேட்டட் டு 1. இங்கே பாருங்கள், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ இந்த ரிலேஷனில் சிமெட்ரிக் ரிலேஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எழுதுகிறேன். ரிலேஷன் வந்து ஆர் ஈக்குவல் டு 1,1 1,2 2,1. இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்ஸி செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஸி பார்க்கும் பொழுது 1,1 மட்டும்தான் இருக்குது, 2,2 இல்லை. அதனால் இது ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் இதில் இல்லை. ஆனால் 1,2க்கு 2,1 இருக்குது. அப்போ அது சிமெட்ரிக் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி and B is related to C. This implies A is related to C. எக்ஸாம்பிளுக்கு S equal to 1,2,3 ரிலேஷன் வந்து
1, 2, 2, 3, 1, 3, 1, 1, 2, 2, 3, 3 இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 1 is related to 2, 2 is related to 3, 1 is related to 3 பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இங்கே டிரான்சிட்டிவ் உண்டு. அதே மாதிரி 1, 1, 2, 2, 3, இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஸிவ் உண்டு. ஆனால் இங்கே 2, 3 இருக்குது, இதுங்க 3, 2 எங்கேயுமே இல்லை. அதாவது A is related to Bயாக இருந்தாக்கா B is related to A வரணும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட 2 is related to 3 போடுறாங்க, ஆனால் 3 is related to இல்லை. அப்போ இதில் சிமெட்ரி கிடையாது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷனு. ரிஃப்ளெக்சிவ்ங்கும் பொழுது அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2, 3 இருந்தால் 3 அந்த மாதிரி இருக்கணும். சிமெட்ரிக்கும் பொழுது 1, 2 இருந்தால் 2, 1 இருக்கணும். 3, 2 இருந்தாக்கா கண்டிப்பாக அங்கே 2, 3 இருந்தால் தான் அது சிமெட்ரிக்னு அர்த்தம். இப்போ இதில் இன்னொன்று சொல்லலாம். ஒருவேளை கொடுத்துருக்கூடிய செட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலேஷன் வந்து 1, 1, 2, 2, 3, 3 இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன். எது இந்த எஸ்ஸுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 1, 1, 2, 2, 3, 3. இப்போ இதில் சிமெட்ரிக் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள், ஏ இஸ் ரிலேட்டட் டு பியாக இருந்தால் தான் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1, 2ங்கிற நம்பர் இங்கே இருந்தால் தான் இந்த ரிலேஷனில் இது இருந்தால் தான் அடுத்து 2, 1 இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் இங்கே 1, 1, 2, 2, 3, 3 இருக்குது. இந்த மாதிரி எந்த நம்பருமே இல்லை. 1, 2 அல்லது 2, 3 எந்த நம்பருமே இல்லை. அதனால் அதுக்கு சிமெட்ரிக்கானது அங்கே இல்லாமல் இருக்குது. சப்போஸ் இருந்திருந்தால் அங்கே இருந்திருக்கலாம். அதனால் இது சிமெட்ரிக் ரிலேஷன் இதுக்கு உண்டு. அதே மாதிரி டிரான்சிட்டிவ் அப்படி தான். இது ரெண்டுமே இருந்தால் தான் அடுத்தது இது இருக்கா நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லை, ஏதாவது ஒன்று தான் இருக்குதுன்னு நம்ம டிரான்சிட்டிவ் செக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே 1, 2 தான் இருக்குது, இந்த 2, 3ங்கிற ரிலேஷன் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலேஷன் எழுதுகிறேன். ஆர் ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 1, 1, 2, 2, 3, 3. இங்கே பாருங்கள் 1, 2 இருக்குது. அடுத்தது இந்த 2ல் ஆரம்பிக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா பாருங்கள், எங்கேயுமே இல்லை. அப்போ இங்கே 1, 2 இருக்குது, இந்த இடத்துல இருக்க 2, 2 இருக்குது. இது வந்து ரிஃப்ளெக்ஸுக்குரியது, இது எடுத்துக்கூடாது. நம்ம இங்கே 1, 2 இருந்தால் 2, 3 அல்லது 2, 1 இருந்துக்கணும். அங்கே இல்லை. அதனால் இதை நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லை. அதேமாதிரி 3ல் ஆரம்பிக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இது வந்து டிரான்சிட்டிவ் இங்கே உண்டு. இப்போ இந்த மாதிரி 1, 1, 2, 2, 3, 3 மட்டும் கொடுத்தா இதில் ரிஃப்ளெக்ஸிவ் உண்டு, சிமெட்ரிக்கு உண்டு, டிரான்சிட்டிவ் உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், சிமெட்ரிக் பார்க்கும் பொழுது இந்த ரிலேஷன் இருந்தால் தான் நம்ம இது இருக்கான்னு செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ் பார்க்கும் பொழுது இந்த ரிலேஷன் இருந்தால் தான் அடுத்தது இது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இதை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அதனால் இது இருந்திருந்தால் ஒரு வேளை இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷனில் சிமெட்ரிக் வந்து உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே இருந்தால் தான் இது இருக்குதுன்னு செக் பண்ணணும். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா இதை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் சப்போஸ் ஒரு வேளை இது ரெண்டும் இருந்திருந்தால் இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷனில் டிரான்சிட்டிவ்னு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஸில் மொத்தம் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3 இருக்குது. இதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் டவுட்டாக இருந்தாக்கா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 14 பாருங்கள். அதே மாதிரி பேஜ் நம்பர் 15ல் இல்லுஸ்ட்ரேஷன் 1.4 இருக்குது பாருங்கள். அதில் லாஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 பாயிண்ட்ஸுமே
ஜென்ரலாக அது கொடுத்துருந்தா அது வந்து நம்ம வந்து ப்ரூஃப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் லாஸ்ட்டில் பாருங்கள் 6th பாயிண்ட் வந்து யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதுதான் யூனிவர்சல் ரிலேஷன் சொல்கிறது. அதுக்கப்புறமா எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர்ட் அஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஒரு எம்டி ரிலேஷன் கொடுத்துருந்தாக்கா அதை வந்து சிமெட்ரிக்காகவும் சிமெட்ரிக் ரிலேஷனும் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க எம்டி செட்டில். அதுதான் இந்த இது. இப்போ எம்டியாக இருந்ததுனாக்கா இங்கே அது எம்டிங்கிற செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஒருவேளை இந்த ஏ கமா பி இருந்திருந்தால் பி கமா ஏ இருந்திருக்கலாம், அதனால் சிமெட்ரிக் உண்டு. இது ரெண்டு இருந்திருந்தால் இது இருந்திருக்கலாம், அதனால் ட்ரான்சிட்டிவ் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த எம்டி ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிங்கிள் எலமெண்ட் இருந்தாக்கா அந்த ரிலேஷனில் ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவல் டு 1,2 இந்த ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அந்த ரிலேஷன் வந்து ட்ரான்சிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 1,2 இருக்கிறதுனால 2,1 கண்டிப்பாக செக் பண்ணணும், அப்போ சிமெட்ரிக் இல்லை. ஆனால் ட்ரான்சிட்டிவில் இது 2 இருந்தால் தான் இது பார்க்கணும், இங்கே 1 தான் இருக்குது, அப்போ ட்ரான்சிட்டிவ் சொல்லலாம். அதனால் அந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அந்த சம் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம உள்ள சம் போடும்போது யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.